இந்த மாதிரி ஒரு நிலைமை மத்திய பல்கலைக்கழகங்கள்ல தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு. இது முதல் தடவையாக இல்ல. ஏற்கனவே இதே அமைச்சர் 2023லயும் இதே மாதிரி ஒரு தகவலை கேட்டப்ப இதே மாதிரி ஒரு நிலைமையை தான் சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி ஓபிசி அல்லது எஸ்சி எஸ்டி பிரிவினர்ல அதற்கான தகுதி உடையவர்கள் நாட் ஃபவுண்ட் சூட்டபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு இவர்களுக்கான வாய்ப்பை தொடர்ந்து மறுத்து கொண்டே வருகின்றார்கள். ஆனால் அந்த அந்த கேள்வியிலே இதற்கான காரணம் ஏன் இவ்வாறு சொல்கின்றீர்கள் என்பதற்கான பதிலை தெளிவாக அமைச்சர் சொல்லவில்லை. ஏன் இந்த போன்ற ஒரு தகுதி நிறைந்த பிற்படுத்தப்பட்ட எஸ்சி எஸ்டி பிரிவினரை சார்ந்தவர்கள் இது போன்ற ஒரு பதவிகளுக்கு, பேராசிரியர் பதவிகளுக்கு விண்ணப்பிக்கும் போது அனைத்து தகுதிகளோடு தான் அவர்கள் விண்ணப்பிக்கின்றார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் அந்த தகுதி இல்லை என்று காரணம் சொல்லி அதை நிராகரிப்பதன் மூலமாக அந்த இடங்களை பொது போட்டிக்கு மாற்றுவதற்கான ஒரு தன்மையையும், அதே போல அந்த இடங்களிலே நேரடி நியமனங்கள் என்கின்ற முறையிலே எந்த விதமான இடஒதுக்கீடும் இல்லாமல் தற்காலிக முறையிலே பல பேராசிரியர்கள் நியமிக்கக்கூடிய ஒரு நிலைமையினையும் இன்றைக்கு ஒன்றிய அரசு இது போன்ற பல்கலைக்கழகங்களை செய்து வருகின்றது. ஆகவே அதிலே இடஒதுக்கீடு முறையே கிடையாது. ஆகவே இந்த பிற்படுத்தப்பட்ட அல்லது பட்டியலிட பிரிவை சார்ந்தவர்களுக்கு இது போன்ற ஒரு கல்வி நிறுவனங்களிலே பேராசிரியர் பதவியில போதிய பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடாது என்கின்ற தன்மையிலே ஒன்றிய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதற்கான அண்மை சான்றுதான் இதுதான் இந்த புள்ளி விவரங்கள் எடுத்து காட்டுகின்றன. அண்மையிலே நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் டெல்லி பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடைய சந்திப்பிற்கு பிறகு கூட இந்த நாட் ஃபவுண்ட் சூட்டபிள் என்பது முற்றிலுமாக ஒரு மனுவாதி திட்டத்தின் அடிப்படையில் நடைபெறுகின்றது. இது டோட்டலாக டீடலிட்டைசேஷன், டிஓபிசைசேஷன் என்கின்ற அளவிலே அவர் அந்த கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார்கள்.